வணக்கம் மக்களே. வந்து பொண்ணு பார்த்துட்டு போய் அதுக்கு பிறகு 3 மாதம் லவ் பண்ண வரைக்கும் என் கதையில் வந்து சொல்லிட்டேங்க. 3 மாதம் உங்கள் வீட்டு லவ் இல்லை, எங்கள் வீட்டு லவ் இல்லை, ஏகப்பட்ட லவ்வுங்க. ஆனால் அதுக்கு பிறகு வந்து ஒரு நாள் வந்து மாமியார் மாமனார் பிற சொந்தக்காரங்கள்லாம் வந்து பூ வச்சுட்டு போயிட்டாங்கங்க. பூ வச்சுட்டு போயிட்டு பூ வைக்கிற அன்னைக்கு பார்த்திங்கன்னா 5 பவுன் நகை 20,000 ரொக்கம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு கொலுசு, ஒரு கல் கம்மல் அவ்வளோதாங்க இருந்துச்சு. நான் மில்லு வேலை பார்த்து அவ்வளோதான் எடுத்து வச்சுருந்தேன். மேற்கொண்டு 5 பவுன் நகையோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதை 5 பவுன் நகை வாங்குகிற அளவுக்கு எங்கள் வீட்டில் வசதியும் கிடையாதுங்க. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூட பிறந்த அத்தையும் அம்மா கூட பிறந்த மாமாவும் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதனால் 2 பேரும் யோசித்து பெரிய மாமா வந்து மகன் வந்து கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்போ நகைக்கு உண்டான காசை நீ கொடு, தாய் மாமாவாக இருந்து நகைக்கு உண்டான காசை கொடு அப்படின்னு சொல்லிட்டு மாமாட்ட வந்து காசு கேட்டாங்க. அவரும் வந்து சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாருங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா 27,000 கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 27,000 கொடுத்து நீங்கள் நகை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நகைக்கு பார்த்திங்கன்னா 5 பவுன் நகை பழைய நகை வாங்கினாங்க. அதுக்கு வந்து 30 ரூபா வந்துருக்கும்னு நினைக்கிறேன். பழைய நகை 5 பவுன் இப்போல்லாம் வாங்க முடியுமா? அப்போ வந்து 5 பவுன் நகை வாங்கினாங்க அந்த காசை வச்சு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நகை எடுத்தாச்சு. அடுத்து சீருங்க ஒன்று செய்யணும்லங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் பெரியம்மா பசங்க சின்னண்ணே ஒரு ஆள், பெரியண்ணே சின்னண்ணே கட்டில் எடுத்து கொடுத்துச்சுன்னா பெரியண்ணே பீரோவில் எடுத்து கொடுத்தாங்க. சித்தி அது மாதிரி ஏதோ ஒரு பொருள் எடுத்து கொடுத்தாங்க. எங்கள் பெரியம்மா வந்து காசு கொடுத்தாங்க. இதை எடுத்து நடத்துகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என் அப்பா கூட பிறந்த அத்தையும் அப்பா கூட பிறந்த அத்தையும் அம்மா கூட பிறந்த அண்ணனும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் முழு பொறுப்பு எடுத்து எங்கள் மாமா தான் ஊர் ஊராக போய் பத்திரிக்கையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். 2வது தாய் மாமா. இப்படி தாங்க என்னோட அம்மா அப்பாவோட, அதாவது ஒன்று அம்மாவும் அப்பாவும் பிள்ளைக்கு கல்யாணம் அப்படின்னா பார்த்து பார்த்து செய்வாங்க அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி என்னோடய கல்யாணத்தில் நடக்கலை. என் அம்மா கூட பிறந்தவங்க, அப்பா கூட பிறந்தவங்க, அந்த மாதிரி அவங்க சப்போர்ட்னால தான் எனக்கு வந்து கல்யாணமே நடந்தது. கல்யாணமே நடந்ததுன்னா இல்லாத வீட்டு பிள்ளைங்களுக்கு, அதாவது யாருமே இல்லாத பிள்ளைங்களுக்கு வந்து சொந்த பந்தம் எல்லாம் சேர்ந்து கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க. ஆனால் எனக்கு அம்மா அப்பா ஐயா அப்பத்தா எல்லோரும் இருக்காங்க, கூட பிறந்தவங்க எல்லாருமே இருக்காங்க. ஆனாலும் எங்கள் அப்பாவால் முடியல. ஏன்னா அவர் அந்தளவுக்கு பொறுப்பும் கிடையாது. என் கூட பிறந்தது 6 பிள்ளைங்க. அதுங்கள சாப்பாடு போட்டு வளர்க்குறதே எங்கள் அம்மாவுக்கெல்லாம் பெரிய விஷயமா இருந்தது. இந்த சூழ்நிலையில் தாங்க என் கல்யாணம் நடந்தது. அதனால தான் நம்ம கல்யாணத்தையும் இதில் வந்து சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால தான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ட்டு. சொந்த பந்தம்லாம் சேர்ந்து தான் எனக்கு வந்து இவரை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு கொடுத்தாங்க. நான் நல்லா தான் இருக்கேன். ஆனாலும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சொந்த பந்தங்கிறது வந்து ஒரு பேச்சுவாக்கில் தான் இருக்குது. முன்னாடிலாம் அடிக்கடி விருந்தாளியாக போவோம் செய்வோம். ஆனால் இப்போல்லாம் பார்க்குறதே பார்த்திங்கன்னா சொந்தங்கள் ஏதாச்சும் ஃபங்க்ஷனில் மட்டும்தான் பார்க்குறோம். விருந்தாடி போகிறது அந்த பேச்சுக்கே இடம் கிடையாதுங்க இப்போல்லாம். ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வச்சா வரோம், இல்லைன்னா வரல. அங்கேயும் போய் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஃபோனு, வீட்டுக்குள்ளேயுமே ஆளுக்கு ஒரு ஃபோனோட தான் உட்காந்துருக்கோம். ஃபங்க்ஷன்லையுமே போனோம்னா நீ என்ன செய்கிற, நான் என்ன செய்கிறேன், அந்த மாதிரி பேச்சுக்கள் கிடையாது. இப்போ ஃபோனில் தான் மூழ்கி இருக்கோம். இந்த ஃபோன் வந்து கணவன் மனைவியையும் தனித்தனியாக பிரிச்சிருச்சு, பிள்ளைங்களையும் அப்பா அம்மாவையும் பிரிச்சிருச்சு, சொந்த பந்தங்கள் சேர்ந்துருந்தவங்க அவங்களையும் பிரிச்சிருச்சு. எனக்கு நடந்த மாதிரியெல்லாம் இனிமேல் யாருக்கும் அந்த மாதிரி சொந்தங்கள்லாம் சேர்ந்து இப்படி ஒரு உதவி பண்ணி கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறிதாங்க. நான் வந்து சொந்தங்கள்லாம் சேர்ந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப நாள் அது வந்து ஒரு வருத்தமாகவே இருந்தது. நம்ம அம்மா அப்பா இதுக்கு கூட சேர்த்து வைக்கலையே, எல்லாருக்கிட்டேயும் யாசகம் வாங்கி கல்யாணம் பண்ணுற மாதிரி நமக்கு ஆக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ யோசித்து பார்த்தா இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி சொந்த பந்தம்லாம் கிடைக்காது. நமக்காச்சும் அந்த மாதிரி ஒரு சொந்த பந்தம்லாம் அமைஞ்சிருக்கு. இதில் முக்கிய பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை மகளுக்கு தாங்க. அவள் வந்து என் கூட பிறக்காத இன்னொரு தங்கச்சிங்க. என்னோட
நல்லது கெட்டதில் அவள் தான் முதலா வந்து நிற்பா. அவளை வந்து நான் வந்து உயிருள்ள வரைக்கும் என்றைக்குமே மறக்கக்கூடாதுங்க. இதை தான் சொல்லணும்னு நினச்சேன் உறவுகளே. அதனால தான் என் கல்யாண கதையை வந்து ஒரு வீடியோவாக எல்லாருக்கும் சொல்லணும், தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சேன். என் கதை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே உறவுகளே. ஓகே, பாய்.